உங்கள் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, அவேர்னஸ். உங்களோட தாட்ஸை ஜட்ஜ் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணுங்கள். மைண்ட் எங்கே ட்ரிஃப்ட் ஆகுது, ஸ்பைரல் ஆகுதுன்றதை நோட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு, ஐ எம் பேட் அட் திஸ் அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஐ எம் ஹேவிங் அ தாட் தட் ஐ எம் பேட் அட் திஸ் அப்படின்னு. செகண்டு, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் அட்டென்ஷனை ட்ரெயின் பண்ணும், ஓவர் ஆக்டிவ் தாட்ஸை காம் பண்ணும். டெய்லி ஒரு 5 to 10 minutes உட்காந்து ப்ரீதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மைண்டு வாண்டர் ஆகும்போது ஜென்டலாக ப்ரீதுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள். தேர்டு, மைண்டுக்கு என்ன ஃபீட் பண்ணுறது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுங்கள். நெகட்டிவ் டிஸ்ட்ராக்டிங் இன்புட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பைரிங் கன்ஸ்ட்ரக்டிவ் கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அதாவது எக்ஸாம்பிளுக்கு, சோஷியல் மீடியா என்லெஸ் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மோட்டிவேஷ்னல் ஆர்டிக்கலை ரீட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபோர்த்து, நெகட்டிவ் தாட்ஸை ரீஃப்ரேம் பண்ணுங்கள். லிமிட்டிங் அப்படி இல்லைனா செல்ஃப் கிரிட்டிக்கல் தாட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எம்பவரிங் தாட்ஸை யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு, ஐ கான்ட் டூ திஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரை பண்ணிவிட்டு நான் இம்ப்ரூவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபிஃப்த் ஒன், கிளியர் கோல்ஸ் செட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளியர் பர்பஸ் மைண்டை ப்ரொடக்டிவ் ஆக்ஷன்ஸுக்கு டைரக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, டெய்லி டு டூ லிஸ்ட் எழுதுங்க, இல்லைனா கோல்ஸை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு மைண்ட் வாண்டரிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். சிக்ஸ்த்து, செல்ஃப் டிசிப்ளின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்டை மசில் மாதிரி ட்ரெயின் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 minutes ரீடிங் இல்லைனா எக்ஸசைஸ் கமிட் பண்ணிவிட்டு கிராஜுவலாக அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். செவன்த்து, மென்டல் ஆங்கர்ஸை யூஸ் பண்ணுங்கள். டீப் ப்ரீதிங், கவுண்டிங், அஃபர்மேஷன்ஸ் மைண்டை ரீடைரக்ட் பண்ணும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இன்ஹேல் 4 counts, ஹோல்ட் 4 counts, எக்ஸேல் 4 counts. இது உங்கள் மைண்டை கிளியர் ஆகும், ஃபோக்கஸு ரிட்டர்ன் ஆகும். எயித்து, மல்டி டாஸ்கிங் லிமிட் பண்ணுங்கள். ஓவர்லோடட் மைண்டு கிளாரிட்டியை லூஸ் பண்ணிடும். சிங்கிள் டாஸ்கிங் மைண்டு கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்மால் திங்ஸ் லைக் இமெயில்ஸ் ஆர் கோர்ஸ் கூட. நைன்த்து, தாட்ஸை ஜேர்னல் பண்ணுங்கள். ரைட்டிங் மைண்டை ஆர்கனைஸ் பண்ணும், கிளட்டரை ரிலீஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, எண்ட் ஆஃப் த டே எழுதுங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன திங்க் பண்ணீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு. 10th, ரிஃப்ளெக்ஷன் அண்ட் செல்ஃப் இவாலுவேஷன் ரெகுலர் பண்ணுங்கள். உங்கள் ஆக்ஷன்ஸ், தாட்ஸ், ப்ரோக்ரஸை ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மென்டல் ஹேபிட்ஸை ரிஃபைன் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு, வீக்லி ரிஃப்ளெக்ஷன் ஆன் கோல்ஸ் அண்ட் செட்பேக்ஸ் மைண்டுக்கு பெட்டர் ரெஸ்பான்ஸை டீச் பண்ணும். ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மைண்டை உங்களால் ரொம்பவே அழகாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ட்ரை திஸ். தேங்க்யூ.